ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நம்ம இந்த வீடியோவில் பாண்டிச்சேரியோட பொட்டானிக்கல் கார்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மிக உயரமாகவும் கம்பீரமாகவும் ஓங்கி வளர்ந்து நிற்கும் மரங்கள் இந்த தாவரவியல் பூங்காவிற்கு பெருமை சேர்க்கின்றன. நான் இப்ப இருக்கிறது பாண்டிச்சேரியோட பொட்டானிக்கல் கார்டன். பின்னாடி இருக்க சரௌண்டிங்லாம் பார்த்தாக்கா எனக்கு லைஃப் ஆஃப் பை மூவியோட இன்ட்ரோ சீன்ஸ் தான் ஞாபகம் வருது. இருபத்தி 2 ஏக்கர் நிலப்பரப்பில் பரவியுள்ள இந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட 1500 வகையான தாவரங்கள் உள்ளன. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுதான் கிளாஸ் ஹவுஸ், அதாவது கண்ணாடி மாளிகை. இதுக்குள்ள என்ன மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி கேக்டஸ் வெரைட்டிஸ் தான் இதுக்குள்ள இருக்கு. கேக்டஸ்க்கு அதிகமான தண்ணி தேவைப்படாதுன்றதுக்காக ஒரு ஹாட்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு சுத்தி கிளாஸால ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன் பாண்டிச்சேரியோட பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 250 மீட்டர் தூரத்திலையும், புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 850 மீட்டர் தொலைவிலையும், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. அறிவியலை கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற குழந்தைகளுக்கு இது ஒரு வேடிக்கையான மண்டலம். 1960ஆம் ஆண்டில் பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து அதிகார பரிமாற்றத்திற்கு பிறகு இந்த தோட்டம் பாண்டிச்சேரியில் தோட்டக்கலை வளர்ச்சியின் மையமாக மாறியது. பாண்டிச்சேரியின் பிரபலமான சுற்றுலா அம்சமான இந்த தாவரவியல் பூங்கா C.S. பெரோட்டேட்டால் 1862ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. அவர் உலகம் முழுவதிலும் இருந்து பல கவர்ச்சியான தாவரங்களை அறிமுகப்படுத்தினார். அவரது நினைவு சின்னத்தை தோட்ட வளாகத்திற்குள் காணலாம். புதுச்சேரியில் உள்ள இந்த தாவரவியல் பூங்கா பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க பூங்காவாகும். இப்ப நம்ம பொட்டானிக்கல் கார்டனோட மைய பகுதியில இருக்க நேச்சுரல் சென்டர், அதாவது இயற்கை மையத்துக்குள்ள போகலாம். அங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த போர்ட்ல இங்க இருக்க வுட்டோட வயசு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. இதுல இருக்க ரிங்ஸ் அதை வச்சு இதோட ஏஜ் கணக்கெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் மிகவும் பழமையான வுட்டு தான். இதுல எப்படி ஏஜ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய ரிங்ஸா இருக்கும். ஒவ்வொரு ரிங்ஸும் ஒவ்வொரு வருஷம். அந்த மாதிரி இதுல மொத்தம் 500 ரிங்ஸ் இருக்காம். ஸோ இந்த மரத்துக்கு மட்டும் 500 இயர்ஸ் ஆகுது. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்க எல்லா ட்ரீஸோட சீட் கலெக்ஷன் ட்ரே எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இப்ப நம்ம ஒரு ட்ரே பார்த்தோம்ல, அந்த ட்ரேல இருக்க சீட்ஸ்லாம் பார்வைக்கு இருக்கிற மாதிரி இங்க வச்சிருக்காங்க. இங்க ரேர் ட்ரீஸோட விதைகள் கூட இருக்கு. இந்த பொட்டானிக்கல் கார்டனோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ்லாம் எப்படி கன்சர்வ் பண்ணுறதுக்குன்றது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் தான். இது ஷேட்லேயே இருக்கிறதுனால நல்லா வளரும். அதனால தான் இவ்வளோ க்ரீனியாக இருக்குது. ஆக்சுவலி இதோட பேரும் சைனீஸ் எவர் கிரீன் தான். அழகாக இருக்குல்ல, சூப்பர். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே இன்டோர் பிளான்ட்ஸ் தான். எல்லாமே ஷேட்லேயே தான் வச்சு வளர்க்குறாங்க. இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுனால நம்மளோட ஒரு குட் சரௌண்டிங்கும் குட் ஆக்சிஜனும் கிடைக்குது.
பசுமையான சூழலுடன் ஒரு அமைதியான நேரத்தை செலவிட ஒரு சிறந்த இடம் இந்த பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டன். பாண்டிச்சேரி தாவரவியல் பூங்கா தென்னிந்தியாவின் சிறந்த தாவரவியல் பூங்காக்களில் ஒன்றாகும். இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிளசண்டாகவும் அழகாகவும் இருக்குல்ல. இதுவே நீங்கள் எவ்ரி இயர் February மந்த்தில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆனுவல் ஃப்ளவர் ஷோ நடக்கும். அதுதான் இங்கே இருக்கலே எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃப்ளவர் ஷோ. வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ஃபாசில் வுட். இங்கே ஒரு கல்மர தோட்டம் இருக்கு. இந்த கல்மரம்லாம் திருவக்கரையிலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த கல்மரத்தை சுத்தி நிறைய உயரமான பாக்கு மரங்கள் இருக்கின்றன. பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபாசில் வுட். இந்த ஃபாசில் வுட் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் இந்த ஃபாசில் வுட்லாம் உருவாகுது. இப்போ எல்லாருக்குமே பிடிச்ச இடம் அக்வேரியம்க்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இங்க ஒரு அக்வேரியம் இருக்கு. இந்த அக்வேரியம்க்குள்ள என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அக்வேரியமுக்கு உள்ள இருக்க எல்லா காட்சிகளும் அவற்றின் தோற்றம், செயல்பாடு மற்றும் குணாதிசயங்கள் போன்ற விரிவான தகவல்களை கொண்டுள்ளன. இங்க நிறைய வகையான மீன்கள் இருக்கு. முக்கியமா ஒரு ஆமையும் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மலர் படுக்கை தோட்டம், அதாவது shrub bed. இது வந்து ஃப்ளவர் ஷோ அன்னைக்கு ஓபன் பண்ணுவாங்க. அங்க ஒரு தாமரை குளம் இருக்கு. ஆனா அங்க போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. சோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த தாவரவியல் பூங்கா வளாகத்திற்குள் ஒரு பொம்மை ரயில் வசதியும் உள்ளது, அதாவது டாய் ட்ரெயின். இது ஒரு வேடிக்கையான சவாரி. இது உங்களை 15 நிமிடங்களில் முழு தோட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் செய்கிறது. இங்க ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்கும் இருக்கு. இது உள்ளேயும் போய் பார்க்கலாம். ஒரு கார்டனுக்கு போறோம்னா அங்க ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்க கூட இல்லைன்னா அது என்ன அர்த்தம்? மோஸ்ட்லி நம்ம எல்லா ஏரியாஸையுமே கவர் பண்ணியாச்சு. சிம்பிளா சொல்லணும்னா பொட்டானிக்கல் கார்டனையே புரட்டி போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க கிரியேட்டிவ் கிஷோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் பார்க்கலன்னா இப்போ மேலே சஜஷன் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம்.